வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம்ஸ்லையும் ரீசனிங் டாப்பிக்கில் அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸை டாபிக் வைஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இதில் 2 டாபிக், அதாவது அனலாகி டாப்பிக்கும் கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லையும் என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத டைப் வைஸாக பிரித்து சொல்லியிருக்கோம். அதுலேருந்து 40 கொஷின்ஸ் வச்சு 2 மாடல் கொஷின் பேப்பரும் சொல்லியிருக்கோம் இல்லையா. நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர்ஸையும் கீழே சொல்லியிருந்தீங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுத்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். டாபிக் 3 கோடிங் டீகோடிங். இந்த கோடிங் டீகோடிங்கை பற்றி தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்லலாம் அதில் கொஷின் கேட்கலாம், என்னென்ன மாடலெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் டீகோடிங் மாடலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப் 1. இதில் நமக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். என்ன அப்படின்னா, ஏபிசிடி இருக்குது இல்லையா, ஏபிசிடியில் ஒவ்வொரு எழுத்தும் எத்தனையாவது எழுத்து அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் போதும். டக்குன்னு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸை கேட்குறாங்க அப்படின்னா சைடில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்என்ஓபி இதோ இந்த மாதிரி சைடில் ஒரு 5 பிரித்து, அது நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இதோ நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 5 பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி 5 பிரித்து எழுதணும் அப்படின்னா, இப்போ டக்குன்னு பாருங்களேன், பி அப்படிங்கிற எழுத்து தேவைன்னா இதில் பிங்கிறது பாருங்கள் 5, 10, 15, 16வது எழுத்து. பிங்கிறது 16. ஏங்கிறது 1வது, அது பிரச்சனை இல்லை. டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டி 20வது, அப்போ 20. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 1 PAT ஈக்குவல் டு 37னா டிஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பிக்கு 16, ஏக்கு 1, டிக்கு 20, மொத்தையும் கூட்டினோன்னா 37 வருது இல்லையா. அப்போ இதே மாதிரி இந்த டிஏபி ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் இருக்கிற அதே எழுத்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீன்றது 20வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து. அப்போ மொத்தத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குதுன்னா 37 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 37. ஸோ எத்தனாவது எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏபிசிடி 5 பிரித்து, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிசிடின்னு இங்கே எம் வரைக்கும் எழுதிட்டு அப்படியே என்லேருந்து இசட் வரைக்கும் 13 பிரித்து எழுதுவாங்க. அது உங்களுக்கு மறுபடியும் ஒவ்வொருத்தையும் எத்தனையாவது எழுத்துன்னும் போது எண்றது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட இப்படி டக்குன்னு 5 பிரித்து எழுதிட்டிங்கன்னா, இப்போ 6 வேணும்னு வச்சுக்கோங்களேன், 5, 10, 15, 15 மூணு 18 அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்கள். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஏபிசிடி கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஏபிசிடி 5 பிரித்து எழுதிருங்க, உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். சரியா? 2வது கேள்வி பாருங்கள். இஃப் டி ஈக்குவல் டு 4 BAD ஈக்குவல் டு 7 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ANT ஆண்ட். இப்போ பாருங்கள், பிங்கிறது 2வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து. 2 1 3, 3 4 7, கூட்டினா 7 வருதா. அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏங்கிறது 1வது எழுத்து, என்னங்கிறது 14வது எழுத்து, டி அப்படிங்கிறது 20வது எழுத்து. எத்தனாவது எழுத்துன்னு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுதான் போதும். 20 ஒரு 14 34, 34 1 35. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 35 முடிஞ்சிச்சு. ஏபிசிடியில் எத்தனையாவது எழுத்துன்னு தெரிஞ்சுதான் போதும். இதே மாதிரி 3வது கேள்வி பாருங்கள். சிக்கு 3, ஃபியருக்கு 30. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணுறீங்க, அந்தந்த எழுத்துக்கு கரெக்டாக அந்த எழுத்தை வச்சு தான் ஆட் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஃபியர் எஃப்ங்கிறது 6, ஈங்கிறது 5, ஏங்கிறது 1, ஆறுங்கிறது 18. கரெக்டாக? இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினோன்னா 6 6 12, 6 12 ஒரு 18 30 கரெக்டாக வருது. அப்போ அந்தந்த எழுத்துக்குரிய நம்பரை தான் அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஹேர் HAIR, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, ஏ 1வது எழுத்து, ஐ 9, ஆறுங்கிறது 18வது எழுத்து. கூட்டினோன்னா 18 ஒரு 10 28, ஒரு 8 36. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 36. சரியா? அதே மாதிரி 4வது கேள்வி. இசட் ஈக்குவல் டு 24. இங்கேயும் அதே தான், ஏவில் 1லேருந்து எடுத்துக்கும் போது இசட்டுக்கு 26ன்னு வந்துடும். அதே மாதிரி நெட்டுக்கு 39ன்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ பார்த்தோன்னா 14, ஈக்கு 5, டிக்கு 20, கூட்டினா 39. அப்போ அதே மாதிரி நட்டு, எண்ணுக்கு 14, யூக்கு என்னன்னு தெரியணும், யூக்கு 21, டிக்கு 20. ஸோ கூட்டினோம் அப்படின்னா 55. ஆன்சர் ஆப்ஷன் 3 55. நம்ம புரிஞ்சு முடியுதா? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் பாருங்கள். 5வது கேள்வி. எஃப் ஈக்குவல் டு 6, மேட் ஈக்குவல் டு 34, தென் ஹவு மச் இஸ் காருங்கிறதுக்கு என்னென்னு கேட்குறாங்க. சி 3வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, ஆறுங்கிறது 18வது எழுத்து. அப்போ 18 நாளும் 22ங்கிறது தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு. எல்லாமே இதே மாடல் தான். ஸோ டைப் 1ல் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவுமே ஏபிசிடிக்கு 1 2 3 4ன்னு எடுத்தாங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. டிக்கு 4, கவருக்கு அதே மாதிரி 63. ஒரு வாட்டி செக் பண்ணுறேங்க அவங்க எப்படி நமக்கு. ஏன்னா இப்போ நம்ம டைப் வைஸ் பார்க்குறோம், நான் இதே மாதிரி கொடுத்துருந்தா கூட எக்ஸாமில் எல்லாத்துக்கும் அவங்க இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும்னு கிடையாது பாருங்கள். இப்போ சிங்கிறது 3, ஓங்கிறது பார்த்தோன்னா 15, விங்கிறது 22வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து, ஆறுங்கிறது 18, மொத்தையும் கூட்டினா 63 வருது. அப்போ கரெக்டாக அந்த எழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அது மாதிரி பேசிஸ் பிக்கு 2, ஏவுக்கு 1, எஸ்ஸுக்கு 19,
ஐக்கு 9, மறுபடியும் எஸ்ஸுக்கு 19. 19 19 38, ஒரு 10 48 ரெண்டும் 50. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 50. நீங்கள் கூட்டும் போதும் அதே மாதிரி எப்படி கூட்டுறீங்கன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிலர் லைனாக எழுதிட்டு இப்போ இந்த 2 1 எடுத்துக்கலாமே, இப்படி எழுதுவாங்க 2 1 19 9 19 இப்படி எழுதிட்டு லைனாக 9 9 18 இப்படி கூட்டுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 19 1 20 கரெக்டாக 20 இது ஒரு 21 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 20 21 41 இது ஒரு 9 50 டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் வழக்கமான முறையில் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. எதை ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குமோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமானது. இஃப் ஏ ஈக்குவல் டு 26 சன் ஈக்குவல் டு 27 தென் கேட் ஈக்குவல் டு, இதில் பாருங்கள் ஏவுக்கு 26ன்னு எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இசட்டுக்கு 1 ஒய்க்கு 2 இப்படின்னு எடுத்துகிட்டு வந்தால் தான் கடைசியாக பிக்கு 25 ஏவுக்கு 26 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ரிவர்ஸில் எடுத்திருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி எஸ்யூஎன் சன்னுக்கு செக் பண்ணி பார்க்கலாமே. ரிவர்ஸில் வரும்போது எஸ்ஸுங்கிறது 8வது எழுத்து, யூங்கிறது 6வது எழுத்து, என்னங்கிறது 13வது எழுத்து. 8 6 14 14 ஒரு 13 27 கரெக்டாக வருது. அப்போ அதே மாதிரி பாருங்கள், ரிவர்ஸில் வந்தீங்கன்னா சி கேட்டில் சி அப்படிங்கிறது 24வது எழுத்து, ஏங்கிறது 26வது எழுத்து, டி அப்படிங்கிறது 7வது எழுத்து. 24 26 50 ஒரு 7 57 தான் அப்போ இதோட சரியான விடை. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம் ஃபார்வேர்டில் எடுத்தோம். ஏவுக்கு 1 பிக்கு 2. இங்கே அப்படியே ரிவர்ஸில் இசட்டுக்கு 1 ஒய்க்கு 2ன்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆன்சர் கால்குலேட் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. 8வது கேள்வி பாருங்கள். ஈக்கு 5 பெண்ணுக்கு 35னா பேஜுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே லாஜிக் தான். அப்போ பிங்கிறது 16வது எழுத்து, ஏ 1வது எழுத்து, ஜி 7வது எழுத்து, இ 5வது எழுத்து. அப்போ கூட்டினோன்னா 16 1 17 ஒரு 7 24 ஒரு 5 29. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 29. சரிங்களா? 9வது கேள்வி. ஈக்கு 5 ரெட்டுக்கு 27னா டான்ஸுக்கு டிக்கு 4 டான்ஸில் இருக்க டிக்கு 4 ஏவுக்கு 1 எண்ணுக்கு 14 சி 3 ஈக்கு 5 கரெக்டாக? அப்போ கூட்டினோன்னா 14 4 18 1 19 19 ஒரு 8 27. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 27. சரிங்களா? கரெக்டாக ஆட் பண்ணுறது தப்பு இல்லாமல் வேகமாக பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஏவுக்கு 2 எம்முக்கு 26 இசட்டுக்கு 52. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ முதல் எழுத்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க, எம் 13வது எழுத்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க, இசட் 26வது எழுத்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், பியோட வேல்யூ 2, ஈயோட நீங்கள் இல்லை இங்கேயே கூட என்ன பண்ணிக்கலாம்னா பி 2வது எழுத்து, அப்போ இ 2 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 2ஆல் பெருக்கிடுவேன். எப்படி பண்ணாலும் ஒன்றா தான் வரும் பாருங்களேன். இ 5வது எழுத்து, அப்போ 5ன்னு போட்டுக்கலாம் சரி தான், இல்லை டைரெக்டாக I2 10ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். டி 20வது எழுத்து 20ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை 22 40ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இப்போ இங்கே கூட்டுங்களேன். 2 5 7 ஒரு 20 27 27 2ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா 54. நீங்கள் முதல்ல 2ஆல் பெருக்கி எடுத்துக்கிட்டாலும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 54 அதே தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையாவது எழுத்துன்னு பார்த்து அதை ஆட் பண்ணிவிட்டோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 54. புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ எல்லாமே ஏபிசிடிக்கு 1 2 3 4ன்னு வேல்யூ கொடுத்துட்டு அதோடைய வேல்யூஸை ஆட் பண்ணுறது மாதிரி கொடுக்குறதா இதில். நான் உங்களுக்கு இதில் உங்களோட ப்ராக்டிஸுக்காக ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கேள்விகளுக்கும் சரியான விடைகள் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், இஃப் ஏ ஈக்குவல் டு 1 எஃப்ஏடி ஃபேட் ஈக்குவல் டு 27 தென் எஃப்ஏஐடிஹெச் ஃபெய்த் ஈக்குவல் டு வாட்? சரிங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, எஃப் ஈக்குவல் டு 6 ஜேஓஒய் ஜாய் ஈக்குவல் டு 50 தென் OBSERVE observe equal to what? அடுத்ததா, if T equal to 20 TEN 10 equal to 39 then TIP equal to what? இது மூணாவது கேள்வி. 4, if A equal to 1 LOT lot equal to 47 then MAT equal to what? அஞ்சாவது கேள்வி, if A equal to 1 and late equal to 38 what is rebut? REBUT இதுக்கான வேல்யூ என்ன? இது எல்லாமே நம்ம இப்போ என்ன மாடலில் பார்த்தோமோ அதே மாடலில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதில் அடுத்து 2வது டைப்பில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.